எக்ஸ்ட்ராவா சிக்கன் வாங்கலாமா? சிக்கன் வாங்கலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. சாப்பாடு வேறு சாப்பிடணும் நான். ஆனால் இங்கே சாப்பிட மாட்டேன். நான் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட எனக்கு இடமா இஷ்டம் இல்லை. என்னன்னு தெரியல. ஏற்று விட்டுக்காரங்க அரசு வந்து பார்த்துட போகிறாங்க. மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட்டார்முகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகர், நேசமணி, ஜங்குக். Yahoo, 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 yeah. Okay. பசியா இருக்கு, சாப்பாடு ஆர்டர் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கு. இது ரீசெண்டாக நான் அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பாடு வர காலியாகிட போகுது. என்ன சாப்பாடு வாங்கலாம்? ஹாம்பர்கர் வாங்கலாமா? ஹாம்பர்கர் கூட சேர்த்து ஏதாச்சும் ஷேக்கு வாங்கலான் இருக்கேன். வெறும் பர்கர் மட்டும் சாப்பிட்டாக்க மாட்டாதா? அதுக்கப்புறம் ஜூஸ் குடிக்க வேண்டாமா? ஏதாச்சும் ஒரு ஷேக் வாங்கி போடுவோம். அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராவா சிக்கன் வாங்கலாமா? சிக்கன் வாங்கலாம் எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்ன வாங்கி சாப்பிட்றதுன்னே தெரியல. இந்த ஸ்நாக்ஸில் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் புரிஞ்சாக போட்டிருக்கோம். அதாவது ஃபேமஸ் கார்ட்டூன்லாம் இருக்கும்ல, ஒவ்வொரு பிஸ்கட்டும் ஒவ்வொரு கேரக்டர் போட்டுருக்கு. நிறைய வந்துட்டு தான் இருக்குது. புதுசாக எதுவும் இல்லை. இது பாருங்க, முன்னாடி வந்தது தான். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. இது புதுசாக தான் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி வந்தது தான். ஓகே. இது என்னது? இது வந்து பெருசாக இல்லை. ஓ, இது புது கேரக்டர் தான். டிவி வால்யூம் கொஞ்சம் ஏற்றி வைப்போம். டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை போய்கிட்டு இருக்கு டிவியில். அதான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சாப்பாடு வேறு சாப்பிடணும் நான். ஆனால் இங்கே சாப்பிட மாட்டேன். நான் உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட எனக்கு இடமா இஷ்டம் இல்லை. என்னன்னு தெரில. அதனால நம்ம பாய் பாய். சாப்பாடு வரப்போகுது. ஆர்டர் வாங்கி வைக்கணும் நான். ஓகே, வரட்டுமா? லைவை கட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். என்ன இன்னும் கட் ஆகலையா? இருங்க வரேன். ஓகே. ஆர்டர் பண்ண சாப்பாடு வந்துச்சு. உடனே அடுத்துல ஆரம்பிச்சிட்டேன். இதை மேக்ஸிமம் ஏஎஸ்எம்ஆர் மாதிரி எடுத்துகிட்டு போவோம். எங்கே பிரிக்கிறதுக்கான இடமே இல்லை. ஏற்று விட்டுக்காரங்க அரசு வந்து பார்த்துட போகிறாங்க. மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆர்டர் பண்ண சாப்பாடு நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ தான் சாப்பிட ஆரம்பிக்கணும். வாய் எடுத்து வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, டேஸ்ட் பார்க்கலாமா? சிக்கனையும் பிரித்து வச்சுருவோம். ஃபிங்கர் சிப்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது நல்லா இருக்கு.
ம் ம் நான் வேற பல நாள் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் உட்காந்து. பின்னாடி பார்த்தீங்கன்னா உனக்கு நாம்சன் டவர் தெரியும். எப்பவுமே தெரியும். இங்கே வந்து பார்த்தோம்னா மொட்டை மாடிக்கு. உனக்கு தெரியலையா? அப்போ அது கொஞ்சம் வாயில் வச்சுன்னா அதுக்குள்ள சாப்பிட முடியல. ஆக்சுவலாக ஏன் நான் மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா, நான் வந்து சூரிய ஒளி இருக்குல்ல, பாட்டு மாலாச்சு சூரிய ஒளியில் உட்காந்து. அதனால சரி இன்னைக்கு சாப்பாடாச்சும் மொட்டை மேலே உட்காந்து சாப்பிடலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். அடிக்கடி மொட்டை மாடிக்கு வரணும் போல, அப்போ தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு. நமக்கும் வெளிச்சத்தே பார்க்கறது இல்லையே. அதான் வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடக்குறோம். இந்த ஷேக்கு தான் நான் வாங்கினது. நல்லா இருக்கு. ஹாம்பர்கர் சாப்பிட முடியல, அவ்வளோதான். வயிறு அதுக்குள்ளே ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேலே சாப்பிட முடியலங்க ஹாம்பர்கர். முடி வச்சலான் இருக்கேன், எனக்கு வாந்தி வருது. கமர்ஷியல் கேட்குறீங்க, காலில் என்ன அடிபட்டுருக்குன்ட்டு. மிலிட்ரியில் அடிபட்டுருக்கான்னு கேட்டீங்க. அது டேஸ்ட்டு வேறு அல்டிமேட்டாக தான் இருக்குது. ஆனால் முடியறதுக்கு மேலே மிலிட்ரியில் அடிபட்டதில்லை. அது இங்கே வீட்டுக்கு வந்தால் எங்கே அடிபட்டுருச்சு போல. அது மிலிட்ரியில் இல்லை. சரி இது போதும். பெருசாக இருக்குது, நிறைய பண்ணு தான் வாய்க்குள்ள போகுது. அதனால் எனக்கு அது வேணாம், போதும். அதுக்கு மேலே அந்த சிக்கன் சாப்பிட்லான் இருக்கேன். ஓரளவுக்கு மேலே இந்த ஹாம்பர்கர்லாம் சாப்பிட முடிய மாட்டேங்குதுப்பா, என்னால் முடியல. சிக்கன் தான் வயிற்றுக்குள்ளே கொஞ்சம் போகுது, அதனால் சாப்பிட்லாம். உங்களுக்கு வரை ஊட்டவே இல்லையே. சாப்பிட்டீங்களா? இங்கே ஒரு ஹாம்பர்கரே சாப்பிட முடியல. இல்லை ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேறு வாங்கி வச்சுருக்கிறேன், அதை எப்படி காலி பண்ண போகிறோம். போதும் போதும், ஹாம்பர்கர் மூடி வச்சலான்னு தோணுது. இருந்தாலும் ஏதோ ஆசையாக இருந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டா தனிமையாக இருக்க மாதிரி இல்லை, நான் மட்டும் தானே இருக்கேன். அதே மொட்டை மாடில் கொஞ்சம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஓரளவு ஜாலியாக இருக்குது. காற்று நல்லா அடிக்குது வேற. இன்னும் எவ்வளோ சாப்பிட்றது? அவசரப்பட்டு நிறையா வாங்கிட்டோம். இதுக்கு மேலே முடியல, நிறையா இருக்கு. வாய் ஃபுல்லாக பண்ணு. ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ணு டேஸ்ட் தான்ப்பா வருது, ஹாம்பர்கர் டேஸ்ட்டே வரல. இந்த சிக்கன்னா சாஸில் நினச்சி நான் சிக்கன் சாப்பிடலாம் ரெடியாக பண்ணிட்டேன். ஹாம்பர்கர் முடியல.
இதை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு சிக்கன் சாப்பிடணும் போயிட போகுது. எல்லாருமே சிக்கன் தானே ஃபஸ்ட்டு பிடிக்கும், அப்புறம் தானே இந்த பர்கர் பீஸாலாம். போதும், மூடி வச்சிடுறேன் அந்த பக்கமா. சிக்கன் தான் செம்மையாக இருக்குது எனக்கு. ஆஹா, அற்புதமான டேஸ்ட்டு. நிறையா வாங்கியிருக்கலாம் வரல சிக்கன் மட்டுமே. ஒரே நிமிஷம் இருங்க. டிஷ்யூ பேப்பர் தேடி போனால் டிஷ்யூ பேப்பரே அங்கே இல்லை. அதனால் இப்போ கை கழுவல. அதுக்கு பதிலாக நம்ம சிக்கன் சாப்பிட கண்டினியூ பண்ணலாமா? டிஷ்யூ பேப்பர் தேடி பார்த்தேன். இருங்க, திரும்ப பார்த்துட்டு வரேன். டிஷ்யூ பேப்பரே இல்லை. மொட்டை மாட்டில் ஏற்றுது. இங்கே எடுத்துகிட்டு தான் நினச்சேன், எடுத்துகிட்டு வரல போலண்ணா. சரி, சிக்கன் ஆச்சு, சாஸில் நினச்சி சாப்பிடுவோம். இது டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்குது. இதை வாங்கி சாப்பிடுங்க எல்லாரும். ஆஹா, அடுத்தது என்னது? இதை கெச்சப் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. டொமாட்டோ கெச்சப்பு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நினச்சி சாப்பிட்ணுமா? சரி, அதை ட்ரை பண்ணுவோம். சிக்கன் நல்லாயிருக்கு. சரி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ட்ரை பண்ணுவோம். பிக்கவே முடியல. பரவாயில்ல, இது நல்லா இருக்கே. இது நிறைய சாப்பிடலாம் போல. இருந்தாலும் வயிறில் செல்லலை. ஏற்கனவே ஹாம்பர்கர் நிறைய இருக்குது வயிற்றுக்குள்ள, அப்புறம் சிக்கன் வேற. ஆனால் இன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்டா காம்போவை ஆமிஷும் ட்ரை பண்ணி பார்க்கணும். கீழே பார்த்தா செத்துருவோம் போல், அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. கடைசியாக ஜூஸ் எடுத்து வாயில வைப்போம். ஷேக் நல்லா தான் இருக்குது. நான் கூட நல்லா இருக்காதுன்னு நினச்சேன். நிறையா சாப்பிட்டுட்டோம்ல, கொஞ்சம் எதுக்குன்னு நினச்சேன். ஆனால் நல்லா இருக்குது டேஸ்ட் உண்மையிலேயே. இன்றைக்கி நான் வாங்கி சாப்பிட்டா அதே காம்போவே நீங்களும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். அருமையான சாப்பாடு.